Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Kongu ஸ்டைல்ல சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி. சோ பொதுவா பிரியாணி செய்யும்போது நம்ம என்ன மசாலா ஆட் பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதோட அளவு வந்து நமக்கு மாறிச்சுனா பிரியாணி டேஸ்டே மாறிடும். நம்ம இங்க டிஃபரண்டா ஒரு பிரியாணி செய்ய போறோம். ஃப்ரெஷா அரைச்ச பேஸ்ட்டை யூஸ் பண்ணி. சோ வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. இன்கிரிடியன்ட்ஸ் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ற மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு ஒரு கடாயில சின்ன வெங்காயம் 1 கப், அதாவது 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அத நம்ம நல்லா சாட் பண்ண போறோம். அது வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். லைட்டா ஆயில் விட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்க வந்து இங்க 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். சோ நம்ம பிரியாணிக்கு காரமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற பச்சை மிளகாய் மட்டும் தான். இதுல நம்ம சிவப்பு மிளகாயே சேர்க்கல. அதோட பவுடர் நம்ம சேர்க்கல. சோ இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாய் வந்துட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சோ நீங்க வரமல்லி வந்துட்டு தனியா வறுத்து பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லனா வந்து நீங்க பொடியா ஆல்ரெடி வெச்சிருந்தீங்கன்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். 3 பொருளுமே நல்லா blend ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வந்துட்டு வரும். அதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இத கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்ல அகலமான பாத்திரமா இருக்கட்டும். சோ இந்த பாத்திரத்துல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யோட அளவை குறைச்சிட்டு நீங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆனா நெய் விட்டு நம்ம செய்யும்போது அதோட அரோமா, அதாவது மனம் வந்து நல்லா இருக்கும். சோ அதனால நம்ம நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோட எசன்ஸ் வந்து நல்லா அந்த நெய்லி எண்ணெயில இறங்கணும். இப்போ நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கம்மியா சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை பவுடரும் சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ஏன் பவுடரா சேர்த்துருக்கோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பட்டை வந்து வாயில படுறது வந்து பிடிக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். கூடவே பச்சை மிளகாயை ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்கள் நல்லா பொரியணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எண்ணெயில நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து வதக்கியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். பிரியாணிக்குன்னு சீக்ரெட் எதுவும் கிடையாது. நம்ம வெறும் பிரியாணி மசாலா தான் டேஸ்ட் கொடுக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் வந்துட்டு பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை பக்குவமாக நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த பிரியாணியாக இருந்தாலும் சுவையாக செய்யலாம். ஸோ வெங்காயம் பிரியாணிக்கு எப்போவுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ இப்போ வதக்கியாச்சு. கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பிரியாணிக்கு நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளியோட ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா blend ஆயிருக்கு. இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்க போகுது. ஸோ பிரியாணி வந்து ரொம்ப கலராக வராது, பட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம நார்மலாக எப்போவும் பிரியாணிக்கு சேர்க்குற ப்ராசஸ் தான். புதினா பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா புதினா கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து புதினா பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சாட் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க நம்ம மசாலான்னு நீ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எல்லா பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது தண்ணிக்காக தேங்காய் பால் சேர்க்குறோம். முதல்ல நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 2வது தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரியாணி யார் பண்ணாலுமே கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். ஸோ நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து சிக்கனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம பிரியாணிக்கு பீசஸ்ன்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பீசஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியோடு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி விட போகிறோம். ஸோ இந்த தேங்காய் பால் இந்த சிக்கன் வேகும் போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் அரோமேட்டிக்காகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா அந்த கொதி விட்டுற சத்தம் வந்து நல்லா கேட்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% வந்து நல்லா குக் ஆகிருக்கும் தேங்காய் பால்லையே. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து பிரியாணிக்கு பத்தாது. சிக்கன் வந்து தேங்காய் பாலில் குக் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் தண்ணி ஆட் பண்ணல. இப்போது நம்ம பிரியாணி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா 3 கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நல்லா கொதி விட போகிறோம். இப்போது லைட்டாக கொதி வருது. நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பிரியாணி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். ஸோ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறோம்.
நீங்கள் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ரைஸுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ பிரியாணியோட டேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொருளில் இல்லை, நம்ம சேர்க்குற எல்லா பொருள்லையும் டிபெண்ட் பண்ணி தான் பிரியாணி டேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போது அரிசி வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அடி பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பொதுவாக பிரியாணியை ப்ரெஷர் பேனில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். பட் நம்ம வந்து நார்மல் பேனில் செய்கிறதுனால நம்ம வந்து அரிசி வந்துட்டு ஒரு 60 to 70% நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு தம் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிட்டு அரிசி வந்துட்டு உங்களுக்கு மேலே தெரியுது. ஒரு 70% ஆஃப் ரைஸ் வந்து இப்போ நல்லா குக் ஆகிருக்கும். இது கூட நம்ம புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம தம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை ஒரு இலை போட்டு நல்லா மூடிடலாம். ஸோ வாழை இலை இருந்துச்சுன்னா நம்ம தம் போடும் போது அந்த இலை சாறு இறங்கி பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழை இலையில் மூடிட்டு அது மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இலை வந்துட்டு உங்களுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அது மேலே நம்ம ஒரு சூடான பாத்திரத்தையும் வச்சுட்டு தோசை பேனில் வைக்க போகிறோம். நம்ம பாத்திரத்தை டைரெக்டாக வைக்கல, தோசை பேன் வச்சு அது மேலே தான் பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கோம். 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதும் நம்ம இப்போது தம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேலே இருக்க வெயிட் எடுத்துகிட்டு பிளேட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானாவோட லீஃப் வந்துட்டு நல்ல ஷ்ரிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதோட ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அதோட எசன்ஸ் வந்து இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கு. ஸோ சிக்கன் பீசஸும் உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயாச்சு. நம்ம இதில் எந்த ஒரு பேக்கெட் மசாலாவோ இல்லை பவுடரோ நம்ம சேர்க்கலை. ஸோ இதை சாப்பிட்டவங்க குப்பனால பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஈரோடு குப்பனானா ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பிரியாணி அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.